நூறு வருஷம் எந்த வியாதியும் இல்லாம, ஒரு சின்ன உடல் வலி கூட இல்லாம, மன அழுத்தமும் இல்லாம வாழணும்னு சொன்னா வந்து எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அது ஒரு பெரிய கனவு இல்லையா? ஆமா, அது ஒரு சாத்தியமில்லாத கனவுன்னு தான் பலரும் நினைப்பாங்க. கரெக்ட். ஆனா அந்த 100 வருஷ ஆரோக்கியம் மட்டும் இல்லாம மனித அறிவுக்கு எட்டாத ஒரு ஆன்மீக உச்சத்தை, அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட் அடையிற ரகசியம் வந்து எங்கேயோ இமயமலையிலையோ இல்ல நம்ம மூளையோட ஆழத்திலையோ இல்ல. அது வந்து இந்த நொடி உங்க வயிற்றுக்குள் உங்களது குடல்ல இருக்குன்னு யாராவது சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? கண்டிப்பா இது என்ன முட்டாள்தனமான வாதம்னு தான் தோணும், ரைட்? எக்ஸாக்ட்லி. ஆனா அதுதான் உண்மை. இன்னைக்கு இந்த ஆழமான தேடல்ல உங்களுக்காக சில மிக முக்கியமான தரவுகளை நாங்க ஒன்னா சேர்த்து அலச போறோம். அதாவது மருத்துவ உலகத்தோட நவீன கண்டுபிடிப்பான குடல் மூளை இணைப்பு, அப்புறம் வந்து அர்னால்ட் எரெட் எழுதிய புகழ்பெற்ற உணவு முறை ஆய்வுகள். ரொம்ப முக்கியமான ஆய்வுகள் அது. ஆமா, அதுவும் பல்லாயிரம் வருஷ பழமையான சித்தர்களின் வாசியோகம். இது மூணையும் இணைச்சு ஒரு விரிவான பார்வையை இன்னைக்கு நாங்க முன்வைக்க போறோம். இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட மாயாஜாலங்கள்னு நாம நினைச்ச விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு மிக துல்லியமான பயாலஜிக்கல் சயின்ஸ் ஒளிஞ்சிருக்கு. சரி, இதை ஒவ்வொன்னா பிரிச்சு மேய்வோம். இதோட அடிப்படை இயங்குமுறை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். கண்டிப்பா. இந்த தரவுகள் எல்லாம் ஒன்னா இணைச்சு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு நமக்கு முன்னே வந்து நிக்குது. இப்ப நவீன அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, நீங்க சரியான உணவை சாப்பிட்டாலே இல்ல சீரான முறையில உண்ணா நோன்பு இருந்தாலே உங்க உடம்புக்கு தேவையான மிக சிறந்த ஆரோக்கியம் கிடைச்சிடும், மூளைக்கு தேவையான நல்ல ஹார்மோன்கள் சுரந்துடும் சொல்லுது. ஆமா, சிம்பிளா முடிஞ்சிடுது. ஆனா அப்படி ஒரு எளிமையான வழியில முழுமையான ஆரோக்கியம் கிடைச்சிடும்னா எதற்காக பழங்காலத்துல சித்தர்களும் யோகிகளும் வாசியோகம் மாதிரி மிக கடினமான மூச்சு பயிற்சிகளை செய்து தங்களை வருத்திக்கிட்டாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது வெறும் பட்னி கிடந்தாலே ஹார்மோன்கள் சுரக்கும்போது வாசியோகம் எதற்கு? இதுதான் இன்னைக்கு நம்ம விவாதத்தோட மைய கேள்வி. இந்த கேள்விக்கான விடைய தேடுற பயணம் மனித உடலை பற்றிய நம்மளோட ஒட்டுமொத்த பார்வையே மாற்றிடும். அந்த அடிப்படைகள்ல இருந்தே தொடங்குவோம். முதல்ல இந்த குடல் ஆரோக்கியம், அப்புறம் அர்னால்ட் எரெட் முன்வச்ச கோட்பாடுகளை பத்தி பேசலாம். இப்ப அர்னால்ட் எரெட் சளியற்ற தூய்மையான உணவு, அதாவது மியூக்கஸ்லெஸ் டயட்னு ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார். ஆமா, இத மேலோட்டமா பார்த்தா ஏதோ இருமல், சளிக்கான மருந்து மாதிரி தோணும். ஆனா அவர் குறிப்பிடுற சளி என்பது வேற இல்லையா? நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நாம சாப்பிடுற பதப்படுத்தப்பட்ட உணவுகள், மாவுச்சத்து நிறைஞ்ச பொருட்கள் எல்லாமே செரிமான குழாயில ஒரு பிசுபிசுப்பான பசைய போல ஒரு கழிவா ஒட்டிக்குது. கரெக்ட். ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஆமா, இதனாலதான் நம்ம குடல் தன்னோட முழு ஆற்றலையும் செரிமானத்துக்கே செலவிட வேண்டியிருக்கு. அந்த பிசுபிசுப்பான கழிவுகளை உருவாக்காத உணவுகளை சாப்பிடுறது இல்ல உண்ணா நோன்பு இருக்கிறது தான் குடலுக்கு கிடைக்கிற உண்மையான ஓய்வுன்னு இந்த கட்டுரைகள் சொல்லுது. இப்ப ஏன் கேள்வி என்னன்னா, இந்த ஓய்வுக்கும் நம்ம மூளையில சுரக்கிற மகிழ்ச்சிக்கும் அறிவியல் ரீதியா என்ன தொடர்பு? அது எப்படி இயங்குது? மிக சரியான கோணத்துல இதை பாக்குறீங்க. நாம இதை உயிரியல் ரீதியா, அதாவது பயாலஜிக்கலா அணுகுவோம். இப்ப நாம மகிழ்ச்சி ஹார்மோன்னு கொண்டாடுற செரட்டோனின் மூளையில தான் சுரக்குதுன்னு பலரும் நினைக்கிறாங்க. ஆமா, பொதுவா அப்படி பதிலே வரும். ஆனா அறிவியல் பூர்வமான உண்மை என்னன்னா, நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற ஒட்டுமொத்த செரோட்டோனின்ல சுமார் 90% நம்ம குடல்ல தான் உற்பத்தி ஆகுது. ஒரு நிமிஷம், 90%? மூளையில இல்லையா? இல்ல, 90% குடல்ல தான். உங்க குடல்ல அந்த பிசுபிசுப்பான கழிவுகள் இல்லாம தூய்மையா இருக்கும்போது, அதாவது செரிமான உறுப்புகளுக்கு ஒரு முழுமையான ஓய்வு கிடைக்கும்போது, அங்கிருந்து வேகஸ் நரம்பு மூலமா மூளைக்கு ஒரு நேரடி சிக்னல் போகுது. ஓ, அந்த வேகஸ் நர்வ். ஆமா, அந்த சிக்னல் என்ன சொல்லுது தெரியுமா? உடம்புல செரிமானம்ங்கிற மிகப்பெரிய போராட்டம் இப்ப நடக்கல, எந்த நச்சுக்களும் உள்ள வரல, ஒட்டுமொத்த உடம்பும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. இதுதான் அந்த சிக்னல். வாத்தியாரே, இதை கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நம்ம குடல் அப்படிங்கிறது வெறும் உணவு பை இல்ல, அது ஒரு இரண்டாவது மூளை மாதிரி செயல்படுது. எக்ஸாக்ட்லி, செகண்ட் பிரெயின். இப்போ ஒரு பெரிய தொழிற்சாலையில உற்பத்தி பணிகளை கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு ஒட்டுமொத்த இயந்திரங்களுக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்களே, அது மாதிரி இருக்குது. குடலுக்கு ஒரு சின்ன வெக்கேஷன் கொடுத்து அதோட வழக்கமான செரிமான வேலையை நிறுத்திட்டா அது நம்ம முழு உடலையும் ஒரு ஸ்பாவுக்கு அனுப்புற மாதிரி பராமரிக்குதா? ரொம்ப கரெக்டான ஒரு ஒப்பீடு இது.
அந்த சிக்னல் மூளைக்கு போன உடனே அந்த தொழிற்சாலையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? உங்க ஸ்பா ஒப்பீடு 100க்கு 100 சரி. அந்த எல்லாம் பாதுகாப்பா இருக்குங்கிற சிக்னல் மூளைக்கு சென்ற உடனே உடம்பு தானாகவே ஒரு ரிப்பேர் அண்ட் ரெஜுவினேஷன் மோடுக்கு மாறிடுது. உடனடியா நல்ல ஆழமான தூக்கத்துக்கு தேவையான மெலட்டோனின் சீரா சுரக்க ஆரம்பிக்குது. ம், ஆழ்ந்த மன அமைதியை தரக்கூடிய செரோட்டோனின் குடல்ல இருந்து மூளைக்கு தடங்களே இல்லாம பாயுது. அதே போல உடம்புல எந்த வலியும் இல்லாம பாத்துக்கிற என்டார்பின்ஸ் அப்படியே பெருக்கெடுத்து ஓடுது. சூப்பர். இதோட விளைவு என்னன்னா, ஒரு மனுஷன் எந்த ஒரு நீண்டகால நோயும் இல்லாம, எவ்வித மன அழுத்தமும் இல்லாம 100 வருஷம் வரை மிக சிறப்பா வாழ முடியும். மருத்துவ மொழியில இத பேஸ் லைன் ஹெல்த் இல்ல மிக சிறந்த அடித்தள ஆரோக்கிய நிலைன்னு சொல்றாங்க. நீங்க இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு குடலை சுத்தமா வச்சிருந்தாலே இந்த அடித்தள ஆரோக்கியம் உங்களுக்கு இலவசமாவே கிடைச்சிடும். ரைட். சரி, இங்க தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு முளைக்குது. இப்ப இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் கண்டிப்பா இதே கேள்வி எழுந்திருக்கும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த நோயும் இல்லாம, மன அழுத்தமும் இல்லாம, வலிகளும் இல்லாம 100 வருஷம் நிம்மதியா வாழ்றது அப்படிங்கிறது தான் உலகத்துல இருக்கிற அத்தனை மனிதர்களோட உச்சக்கட்ட கனவு. உண்மைதான். ஒரு மனுஷனுக்கு இதை விட வேற என்ன வேணும்? வெறும் பட்டினி கிடந்தாலே, இல்ல அர்னால்ட் டேரட் சொன்னது போல குடலுக்கு ஓய்வு கொடுத்தாலே இந்த அடித்தள ஆரோக்கியம் கிடைச்சிடும்னா மனிதர்களுக்கு இது போதாதா? ஆரம்பத்துல நம்ம கேட்ட அதே கேள்விதான். நம்ம சித்தர்கள் ஏன் இதோட நிக்காம வாசியோகம்னு ஒன்ன தேடி போனாங்க? வெறும் ஆரோக்கியம் மட்டும் அவங்களோட இலக்கா இருந்திருக்க முடியாது இல்லையா? இந்த கேள்விதான் இன்னைக்கு நம்ம தேடலோட மிக முக்கியமான திருப்புமுனை. நீங்க கேக்குறது முற்றிலும் நியாயமான வாதம். ஆனா இத நாம இன்னும் கொஞ்சம் பரந்த பார்வையில, அதாவது ஒரு பிகர் பிக்சர்ல பார்க்கணும். ஓகே. சாதாரண மனிதர்களுக்கு எந்த நோயும் இல்லாம நீண்ட காலம் வாழ்றதே வாழ்க்கையோட முழுமையா தோணலாம். ஆனா சித்தர்களோ யோகிகளோ அத ஒரு தொடக்க புள்ளியா தான் பார்த்தாங்க. ஆரோக்கியம்ங்கிறது வேற, மனித பரிணாமத்தோட உச்சகட்டமான காயசித்தி அப்படிங்கிறது வேற என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ம், அவங்க தேடியது டிரான்செண்டன்ஸ் எனப்படும் ஆன்மீக உச்சத்தை. அந்த உச்சத்தை அடையறதுக்கு அவங்க உடம்போட இயற்பியலையும் வேதியியலையும் முற்றிலுமா மாற்றியமைக்க வேண்டியிருந்துச்சு. ஒரு நிமிஷம். உடம்போட வேதியியலை மாற்றியமைக்கிறதா? நல்ல ஆரோக்கியத்துக்கும் அந்த ஆன்மீக உச்சத்துக்கும் அப்படி என்ன பெரிய தொடர்பு இருக்க முடியும்? இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா விளக்குங்களேன். இதோட காரண காரிய தொடர்பை நாம உடலியல் ரீதியா புரிஞ்சுக்கணும். நாம உண்ணாவிரதம் இருக்கும்போதோ இல்ல மிக எளிமையான உணவை சாப்பிடும்போதோ நம்ம குடலோட செரிமான வேலை முற்றிலுமா நிறுத்தப்படுதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா. ஒரு மனித உடம்புல ஒரு நாளைக்கு உற்பத்தி ஆகிற ஒட்டுமொத்த ஆற்றல்ல மிகப்பெரிய பங்கு செரிமானத்துக்காகவே செலவாகுது. அந்த செரிமான வேலை நிக்கும்போது உடம்போட ஒட்டுமொத்த பிராண ஆற்றலும், அதாவது லைஃப் ஃபோர்ஸ்னு சொல்லுவோமே, அது மிகப்பெரிய அளவுல மிச்சமாகுது. ரைட். இப்ப எழும் மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, அந்த மிச்சமான மாபெரும் ஆற்றல் உடம்புக்குள்ள எங்க போகும்? அத நாம என்ன செய்யறது? இங்கதான் வாசியோகம் உள்ள வருது. ஆஹா, நான் இதை இப்படி புரிஞ்சுக்கிறேன். நம்ம உடம்போட ஒட்டுமொத்த ஆற்றலையும் ஒரு பெரிய நதின்னு வச்சுப்போம். சாதாரணமா அந்த நதியோட 90% தண்ணீர் செரிமானம்ங்கிற பள்ளத்தாக்கு நோக்கி தான் பாஞ்சுகிட்டு இருக்கு. நாம உண்ணா நோன்பு இருக்கும்போது அந்த பள்ளத்தாக்கோட குறுக்கே ஒரு பெரிய அணையை கட்டி தண்ணீரை தடுத்து நிறுத்துறோம். கரெக்ட். இப்ப தண்ணீர் செரிமான பகுதிக்கு செல்லாம தேங்கி நிக்குது. இயற்கையோட விதிப்படி எந்த ஒரு மாபெரும் ஆற்றலும் வெறுமனே தேங்கி நிக்க முடியாது. அந்த தேங்கி நிக்கிற அபரிமிதமான ஆற்றலை வேற ஒரு திசைக்கு மடைமாற்றி விடுறதுக்கான ஒரு கால்வாய் போலதான் வாசியோகம் செயல்படுதா? மிக சிறப்பான ஒப்பீடு. நீங்க சொன்னது 100% சரி. உண்ணா நோன்பு மூலமா மிச்சமான அந்த பிரம்மாண்டமான பிராண ஆற்றலை வெறுமனே வயிற்றிலேயே தேங்க விட்டா அது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை மட்டுமே தரும். ஆனா சித்தர்கள் அந்த ஆற்றலை அங்கே தேங்க விடல. வாசி யோகம்ங்கிற கடினமான மூச்சு பயிற்சியோட உதவியால அவங்க உடம்புக்குள்ள ஒரு மாபெரும் அழுத்தத்தை உருவாக்குறாங்க. அந்த மூச்சு பயிற்சி தேங்கி நிற்கும் அந்த ஆற்றலை முதுகுத்தண்டு வழியா மேல் நோக்கி, அதாவது மூளைய நோக்கி அதிவேகமா திருப்புது. ஓ, மேல கொண்டு போறாங்க. ஆமா, இது ஏதோ மாயாஜாலம் இல்ல, நரம்பு மண்டலத்தின் வழியாகவும் மூளைத்தண்டு திரவம் மூலமாவும் நடக்கிற ஒரு தூய உயிரியல் செயல்பாடு. அப்படின்னா செரிமானம் இல்லாம மிச்சமாகிற அந்த ஆற்றலை முதுகுத்தண்டு வழியா மேலேற்றி மூளையில உள்ள ஒரு குறிப்பிட்ட இலக்கை தாக்க பயன்படுத்துறாங்க. எந்த இலக்கு அது தாக்குது? இதனால மூளையில என்ன நடக்கும்? இந்த ஆற்றல் நேரா போய் மூளையோட மையத்துல இருக்கிற பீனியல் சுரப்பிய அதிவேகமா தாக்குது. பீனியல் கிளாண்ட். எக்ஸாக்ட்லி.
இந்த பீனியல் சுரப்பியத்தான் சித்தர்கள் சந்திரமண்டலம் இல்ல 3ஆம் கண்னு தங்களோட நூல்கள்ல உருவகமா சொல்றாங்க. அந்த பிரம்மாண்டமான பிராண ஆற்றல் அங்கே போய் தாக்கும்போது மூளையோட வேதியலே தலைகீழா மாறுது. நாம முன்னாடி பேசின அந்த சாதாரண செரட்டோனின் அளவை விட பன்மடங்கு செறிவூட்டப்பட்ட உயர்நிலை ரசாயனங்கள் அங்கே உற்பத்தியாக தொடங்குது. அட, குறிப்பா சொல்லணும்னா DMT, அதாவது டைமெத்தில் ட்ரிப்டமைன் மாதிரி மிக சக்தி வாய்ந்த மூலக்கூறுகள் மூளையில பெருக்கெடுத்து சுரக்குது. ஒரு நிமிஷம் நில்லுங்க. இங்க தான் நம்ம மிக கவனமா பார்க்கணும். DMT அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு ரசாயனம் இல்லையே. மருத்துவ உலகத்திலையும் உளவியல் உலகத்திலையும் DMT பத்தி படிச்ச யாருக்குமே அதோட வீரியம் தெரியும். இது ஒரு சைக்கடலிக் மாதிரி இல்லையா? ஆமா, மிகச்சரியான பாயிண்ட். சாதாரண செரட்டோனின் நமக்கு நான் நல்லா இருக்கேன், பாதுகாப்பா இருக்கேன்னு ஒரு அமைதியான மகிழ்ச்சியை தரும்னா, இந்த DMT முற்றிலும் மாறுபட்ட ஒண்ணு. அது நம்மளோட யதார்த்தத்தையே மாற்றி அமைக்கக்கூடியது. காலத்தையும் இடத்தையும் கடந்த ஒரு நிலைக்கு மனத உணர்வை கொண்டு செல்லக்கூடியது. இதத்தான் சித்தர்கள் அமிர்தம்னு தங்களோட பாடல்கள்ல ரகசியமா குறிப்பிடுறாங்களா? மிக துல்லியமா பிடிச்சிட்டீங்க. இதத்தான் சித்தர்கள் அமிர்தம்னு சொன்னாங்க. நீங்க சொன்னது போல DMT அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச அந்த சாதாரண மகிழ்ச்சியை தராது. செரட்டோனின் அன்றாக வாழ்க்கைக்கான எரிபொருள். ஆனா DMT அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோடு நம்ம இணைக்கிற ஒரு பாலம். வாவ்! அது காலத்தையும் இடத்தையும் கடந்த ஒரு பேரானந்தத்தை, அதாவது பிளிஸ்னு சொல்ற ஒரு எல்லையற்ற நிலையை கொடுக்குது. கட்டுரை இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்லுது. என்னது? இந்த TMT மாதிரி உயர்நிலை ரசாயனங்கள் தொடர்ந்து சுரக்கும்போது அது மனித செல்களையே மரணமில்லா நிலைக்கு, அதாவது செல்லுலார் ரீஜெனரேஷன் அண்ட் இம்மார்டாலிட்டி நிலைக்கு மாற்ற வல்லமை கொண்டதுன்னு சொல்லுது. இதுதான் சித்தர்கள் தேடிய அந்த காய சித்தி. இத கேட்கும்போதே தலை சுத்துது. சாதாரண ஹார்மோன்களுக்கும் வாசி யோகத்தோட மூலமா கிடைக்கிற இந்த அமிர்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா குடல் ஆரோக்கியத்தால கிடைக்கிற செரட்டோனினும் மூளையில தான் வேலை செய்யுது. வாசியோகத்தால கிடைக்கிற TMDயும் மூளையில தான் வேலை செய்யுது. ரெண்டுக்கும் உள்ள அந்த அடிப்படை வேறுபாட்டை அந்த கட்டுரை எப்படி விளக்குது? மூலக்கட்டுரையில உள்ள மிகச்சிறந்த, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒப்பீட்டை நான் இங்க சொல்லணும். குடல் தூய்மையால, அதாவது விரதம் இருக்கிறதால இயல்பா சுரக்கிற ஹார்மோன்கள் ஒரு அறைய ஒளிரச் செய்யும் சாதாரண பல்பு மாதிரி. ஓகே, ஒரு பல்பு. ஆமா, அது இருட்டை விலக்கி நமக்கு வெளிச்சத்தை தரும், ஒரு நல்ல ஆரோக்கியத்தை தரும். நீங்க அதுல நிம்மதியா புத்தகம் படிக்கலாம், சந்தோஷமா வாழலாம். ஆனா தூய்மையான குடலோட வாசியோகமும் சேரும்போது மூளையில சுரக்குதே அந்த அமிர்தம், அது சாதாரண வெளிச்சம் இல்ல, அது இரும்பையும் அறுக்கிற லேசர் ஒளி மாதிரி. இந்த ஒப்பீடு மிக சரியா பொருந்தது. ரெண்டு வெளிச்சம்தான், பல்பும் ஒளியாலானதுதான், லேசரும் ஒளியாலானதுதான். ஆனா அதோட செறிவும் அது செய்யற வேலையும் முற்றிலும் வெவ்வேறானவை. ஆமா, அதோட இன்டென்சிட்டி ரொம்ப வேற. இது நீங்க கவனிச்சீங்களா? ஒரு பல்பு ஒரு அறைய மட்டுமே வெளிச்சமாப்போம். ஆனா லேசர் பொருட்களின் ஊடே ஊடுருவி செல்லும், உலகத்தோட இயற்பியல் விதிகளையே தனக்கு சாதகமா பயன்படுத்தும். உங்க உடம்புல இருக்கிற அதே பிராண ஆற்றலை ஒரு சாதாரண பல்பாக பயன்படுத்தி 100 வருஷ ஆரோக்கியத்தோட நிறுத்திக்க போறீங்களா? இல்ல அதே ஆற்றலை ஒரு லேசரா குவித்து மனித பரிணாமத்தோட அடுத்த கட்டத்துக்கு, அதாவது ஒரு ஆன்மீக உச்சத்துக்கு பயன்படுத்த போறீங்கிறது உங்க கையில தான் இருக்கு. இந்த தேர்வு எவ்வளவு பெரிய சாத்தியங்களை நமக்கு திறக்குதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. உண்மைதான். வெறும் ஆரோக்கியம்ங்கிற குறுகிய எல்லையை தாண்டி மனித உடலோட பரிணாம உச்சம் என்னவாக இருக்க முடியும்னு ஒரு மாபெரும் அறிவியல் கலந்த ஆன்மீக தேடலை இந்த கட்டுரை நமக்கு கொடுத்திருக்கு. ஆமா, நாம சாப்பிடுற உணவு எப்படி நம்ம குடலை பாதிக்குது, அந்த குடல் எப்படி நம்ம மூளையை ஆளுது, அந்த மூளை எப்படி நம்ம ஒட்டுமொத்த ஆன்மீக நிலையே தீர்மானிக்குது என்பதை இது ரொம்ப அப்பட்டமா காட்டுது. வெறும் தத்துவங்கள்னு நாம நினைச்ச பல விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான நரம்பியல் அறிவியலும் வேதியியலும் இருப்பதை இது நிரூபிக்குது. ரைட்? சரி, இன்னைக்கு நாம அலசிய விஷயங்களை ஒரு சுருக்கமா பார்த்துடலாம். மனிதனோட உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது வெறுமனே மூளையில இல்ல. நம்ம குடல் ஆரோக்கியம் எப்படி 90% செரட்டோனினை உற்பத்தி செஞ்சு மூளைக்கு ஆல் இஸ் வெல் சிக்னல் அனுப்பி நமக்கு அடிப்படை மகிழ்ச்சியையும் நீண்ட ஆயுளையும் தருதுன்னு முதல்ல பார்த்தோம். அதன் பிறகு குடலுக்கு ஓய்வு கொடுத்து செரிமானத்தை நிறுத்துறதால கிடைக்கிற அந்த உபரி பிராண ஆற்றலை எப்படி வாசியோகம்ங்கிற கருவியின் மூலமா முதுகுத்தண்டு வழியா பீனியல் சுரப்பிக்கு கொண்டு செல்றதுன்னு விவாதிச்சோம். கரெக்ட். அப்படி மேலேற ஆற்றல் அங்கு எப்படி அமிர்தமா,
அதாவது டிஎம்டி மாதிரி பிரம்மாண்டமான ரசாயனங்களா உருமாறி மனிதனை காலத்துக்கும் இடத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு உச்சநிலைக்கு கொண்டு செல்லுது என்பதையும் மிக தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த தெளிவுதான் மிக முக்கியமானது. குடலாரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு உறுதியான அடித்தளம். வாசி யோகம் அந்த அடித்தளத்துல இருந்து கட்டப்படுற ஒரு பிரம்மாண்டமான கோபுரம். வாவ், நல்லா சொன்னீங்க. அடித்தளம் இல்லாம கோபுரம் இல்ல. அதே போல கோபுரம் கட்டாம அடித்தளம் மட்டுமே போடுறதுலயும் எந்த முழுமையும் இல்லை என்பதை இது ரொம்ப ஆழமா விளக்குது. ரைட். இந்த பல தரவுகளை ஆழமா படிச்ச பிறகும் விவாதிச்ச பிறகும் எனக்கு ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. இதை நான் உங்களிடமே விட்டு வருடுகிறேன். இன்னைக்கு மூளையோட ரசாயனங்களை மாற்ற, மன அமைதியை தேட, இல்ல ஒரு மாயையான மகிழ்ச்சியை உணர மனித சமூகம் பல செயற்கை வழிகளை தேடி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, மாத்திரைகள், தெரப்பின்னு போறாங்க. மாத்திரைகள், போதைப் பொருட்கள்னு பல விஷயங்களை நாடுறாங்க. ஆனா தியானம், வாசி யோகம் மாதிரி மூச்சு பயிற்சி, அப்புறம் அர்னாடி கெரட் கூறுற சரியான உணவு பழக்கம் மூலமாவே டிஎம்டி மாதிரி பிரம்மாண்டமான ரசாயனங்களை நம்ம மூளையாலேயே எந்த பக்க விளைவும் இல்லாம இயற்கையா உற்பத்தி செய்ய முடியும்னா நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னும் எத்தனை அதிநவீன தொழில்நுட்பங்களை இயற்கை நம்ம உடம்புக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கு. இது ஒரு பயங்கரமான கேள்விதான். நானும் வெடி உலகத்துல தேடுற அந்த அமைதிக்கான, அந்த உச்சக்கட்ட அறிவிற்கான பாஸ்வேர்டு நம்மகிட்டயே, நம்ம உடம்புக்குள்ளேயே இருந்தா அதை நாம இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கோமா? ஆரம்பத்துல நாம பேசுன அந்த குடல் மூளை தொடர்பை நினைவுல வச்சுக்கோங்க. உங்களுக்கான மகிழ்ச்சிக்கான பரிணாம வளர்ச்சிக்கான பாஸ்வேர்டு மூளையில மட்டும் இல்ல, உங்க வயிற்றுலையும் உங்க சுவாசத்திலையும் ஒளிஞ்சிருக்கலாம். வெளி உலகத்தை தேடுறதை விட உங்க உள்ளே இருக்கிற அந்த பிரம்மாண்டமான திறவுகோல் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடல்ல சந்திப்போம்.